சொல்றாங்க நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் வந்து நிறைய கோயிலில் கும்பாபிஷேகம் பண்றாரு. ஏதோ அவசர கதியில் கும்பாபிஷேகம் பண்றாங்க, முறைப்படுத்தி பண்ணவில்லை, ஆகம விதி பிரகாரம் நடத்தப்படுவதில்லை. இந்த அச்சரப்பாக்குன்னு ஒரு ஏரியா இங்கே சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடி சிவன் கோயில், முருகன் கோயில் இது மாதிரி இருக்குது. இப்போ சமீப காலங்களில் அங்கே ஒரு சர்ச் கட்டி வளைவு கட்டி அந்த பகுதியில் இந்துக்கள் வந்து வழிபடுவதற்கு அவங்க இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க, தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து வழக்கு தொடர்ந்து கோர்ட்டு கூட அதை உடனடியாக எடுக்கும்னு சொல்லி கூட இந்த அரசாங்கம் கண்டுக்காமல் இருக்குது. ஆனால் எங்கேயாவது கொண்டு போய் ஒரு அரசாங்க இடத்துல அங்கே ஒரு மக்கள் ஒரு 500 பேர் 1000 பேர் குடியிருப்பு இருக்கக்கூடியதில் இடத்துல வச்சு அங்கே வைக்காத, அப்படி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 3 வைக்கணும், கிறிஸ்தவத்துக்கும் முஸ்லீம் மசூதியும் இந்து கோயில் கட்டணும். இதுக்கு அரசாங்கம் இடங்கிறாங்க. இல்லை அவங்க 400 சொல்கிறாங்க, வருங்கிறது தான் நம்பிக்கை. எந்த ஒன்று அரசியல் கட்சி இல்லை. பொதுவாக கருத்து கணிப்பு மக்களுடைய சூழ்நிலையெல்லாம் பார்த்தா நிச்சயமாக அவங்க கூட்டணியில் வந்து வருங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் இந்த அரசாங்கம் வந்து மாறலைன்னா மாற்றுவதற்கான போராட்டம் நடக்கும். அதுக்காக இந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நடத்துவதற்காக ஒரு பெரிய பிரச்சாரத்தை இன்னும் செய்வதாக முடிவு செஞ்சிருக்கோம். இன்றைக்கு போதை பொருள் ரொம்ப தமிழ்நாட்டில் ரொம்ப பெருகிட்டு இருக்குது. பல லட்சக்கணக்கான கோடிக்கான போதைப் பொருட்கள் இங்கே வந்துட்டு இருக்கு. குழந்தைகள், மாணவர்கள், மாணவிகள் எல்லாமே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் பொள்ளாச்சியில் ஒரு பயிற்சியாக வச்சிருந்தோம். அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட வாதம் பண்ணும்போது அங்கே வந்திருக்க 50% பேர் இந்த போதைப் பொருளுக்கான அதில் வந்து வசப்பட்டு இருக்கின்றார்கள். அதனால் இந்த பயிற்சியமானது, அன்னையர் பயிற்சியமானது, அன்னையர்கள் தான் வந்து ஒரு நல்வழிப்படுத்த முடியும். அவங்களுக்கு வந்து ஒரு பண்பாடு, கலாச்சாரம், பக்தி, ஆன்மீகத்து மூலியமாக தான் அவங்களுக்கு சரியாக கொண்டுட்டு போக முடியும், வழி நடத்த முடியுங்கிறதுக்காக இந்த அன்னையர் பயிற்சி முகாமானது ஒரு 3 நாள் வைத்திருக்கின்றோம். அவர்கள் அந்தந்த பகுதிக்கு சென்று அங்கங்கே இந்த ஆன்மீக சம்பந்தமான நிகழ்ச்சி நிறைய நடத்தி நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு இதை சரி பண்ணுறதுக்காக வேலை செய்யறதுக்காக அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலான இந்த பயிற்சி முகாம் ஒன்று. 2வது, இருக்கக்கூடிய அரசாங்கமானது இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கின்றது. குறிப்பாக நிறைய இடங்கள்ல கோயில் நிலங்கள் இருக்கின்றது, ஆக்கிரமிப்பில் இருக்குது. அரசியல்வாதிகள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இதை அகற்ற வேண்டும் என்று இந்து முன்னணி நீண்ட காலமாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்னும் இந்த அரசாங்கமானது அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்காங்க. நாத்திக அரசாங்கம், 2 அரசாங்கமுமே இந்த கோயில் நிலங்களை கண்டுக்காமல் இருந்துட்டு இருக்காங்க. கும்பாபிஷேகம் இப்போ சமயத்தில் சொல்றாங்க நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் வந்து நிறைய கோயிலில் கும்பாபிஷேகம் பண்றாரு. ஏதோ அவசர கதியில் கும்பாபிஷேகம் பண்றாங்க, முறைப்படுத்தி பண்ணவில்லை, ஆகம விதி பிரகாரம் நடத்தப்படுவதில்லை. 2வது, இவங்க வந்து அது யாருக்காக நிறைய வந்து பெரியவங்க, ஆன்மீக பெரியவர்களும் பக்தர்களும் மடாதிபதிகளும் இவரிடத்துல நிதி வாங்கி பண்றாங்க. இது என்னெல்லாம் இந்த அரசாங்கம் அறநிலையத்துறை பண்ணியிருக்குன்னு வெளியிடணும்னு சொல்லிட்டு இருக்கோம். வெளியில வாங்கிட்டு இவங்க ஏதோ கணக்கு எடுத்து பெரிய ஊழல் நடக்குது அப்படி சொல்றாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் எவ்வளவு நன்கொடை வாங்கியிருக்காங்க, அதுக்கு என்ன செலவு பண்ணியிருக்காங்க விடணும்னு சொல்லி தொடர்ந்து நாம வற்புறுத்திட்டு இருக்கோம். இந்த அச்சரப்பாக்குன்னு ஒரு ஏரியா இங்கே சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடி சிவன் கோயில், முருகன் கோயில் இது மாதிரி இருக்குது. இப்போ சமீப காலங்களில் அங்கே ஒரு சர்ச் கட்டி வளைவு கட்டி அந்த பகுதியில் இந்துக்கள் வந்து வழிபடுவதற்கு அவங்க இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க, தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து வழக்கு தொடர்ந்து கோர்ட்டு கூட அதை உடனடியாக எடுக்கும்னு சொல்லி கூட இந்த அரசாங்கம் கண்டுக்காமல் இருக்குது. தொடர்ந்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பல்வேறு போராட்டங்கள் நடந்திருக்குது. கோர்ட்டையும் கூட அவமதிச்சு தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. மாங்காடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் கோயிலை பூட்டி வச்சுட்டாங்க. அதுதான் பெரிய அநீதி. இந்துக்களுக்கு அநீதி வந்து ஒரு கோயிலை பூட்டி இருக்காங்க.
கோயிலில் வந்து அன்னதானம் நடக்கிறதையும் கூட நடத்தக்கூடாது, அப்படி அங்கே இருக்கக்கூடிய அலுவலக ஆபீசர் வந்து அப்படி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய கோயில் வந்து நிறைய வருமானம், பழனி, திருச்செந்தூர், இது மாதிரி பெரிய பெரிய கோயில்ல பல கோடி வருமானம் வருது. பக்தர்களுக்கு எந்த வசதி செஞ்சு கொடுக்கறது இல்லை. 1000, 1500, 2000 வருஷம், 3000 வருஷம் இருக்கிற கோயில் எல்லாம் புல்லு முளைச்சிருக்குது, மரம் முளைச்சிருக்குது, அதை அகற்றுறதுக்கு வழி இல்லை. திருப்தியா போய் அமைதியா சாமி கூட போக முடியுது. அதனால இது தொடர்ந்து போராட்டம் நடத்திருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். இந்த அறநிலையத்துறை அமைச்சர் எங்கேயும் அங்க போறோம், இங்க போறோம், அப்படி பண்றேன், இப்படி பண்ண சொல்றாருடைய, எங்கேயும் பண்றது இல்லை. வருமானத்துக்கு என்ன வேலை அப்படி நடக்குது. எதையாவது ஒன்று இருக்குன்னா அதுல எவ்வளவு வரும். நிறைய டெபாசிட் பணத்தை காணுங்கிறாங்க. எதையாவது ஒரு கணக்கு எழுதி அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க, அதை வெளியிடணும்னு சொல்றோம். என்னத்துக்காக என்ன செலவு பண்றீங்க அப்படி வெளியிடணும். வருமானத்து பூரா சாப்பிட்றாங்க. டெபாசிட் பண்ணமெல்லாம் காணாம போயிட்டு இருக்குது. பூரா கார் வாங்குறது, இந்த மாதிரியான ஆபீசருக்கு அந்த வண்டி, இந்த வண்டி அப்படின்னு போண்டா செலவு, சாப்பாடு செலவு, இப்படின்னு லட்சக்கணக்கான ரூபா இந்த மாதிரி செலவு கணக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இதை இன்னொன்று வன்மையா கண்டிச்சிருந்துருக்குது. தொடர்ந்து இந்த சிறப்பு கட்டணம்னு ஒன்று வச்சிருக்காங்க, அது ரத்து செய்யணும். நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம், அது ரத்து செய்யணும். ஏன்னா வேற மாநிலத்துலலாம் இல்லை, தமிழ்நாட்டில் தான் இந்த தரிசன கட்டணத்தை ரத்து செய்யணும் தொடர்ந்து போராட்டிட்டு இருக்கோம். இந்த 2 அரசாங்கமுமே வந்து இது வரைக்கும் செவி சாய்க்கல. இது இந்துக்கள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நான் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். கோயில் இடங்கள் நிறைய ஆக்கிரமிப்பு இருக்குது. ஆனா எங்கேயாவது கொண்டு போய் ஒரு அரசாங்க இடத்துல அங்க ஒரு மக்கள் ஒரு 500 பேர் 1000 பேர் குடியிருப்பு இருக்கக்கூடியதுல இடத்துல வச்சு இங்க வைக்காத, அப்படி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 3 வைக்கணும். கிறிஸ்தவத்துக்கும் முஸ்லீம் மசூதியும் இந்து கோயில் கட்டணும். இது எங்க அரசாங்க இடங்கிறாங்க. நிறைய இடங்கள்ல கலெக்டர் அலுவலகமாகட்டும், ஆர்டிஓ அலுவலகமாகட்டும், இது மாதிரியான அரசினுடைய கட்டடங்கள் கோயில் இடங்கள் இருக்குது. அப்ப இவங்க அந்த கோயில் இடத்துக்கு போகக்கூடாதுல்ல. தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்கோம். கோயிலுடைய வருமானம் பக்தர்கள் பயன்படணும், நல்ல வழிக்கு பயன்படுத்தணும். இப்ப சர்ச்சு அப்படின்னா சர்ச்சில் அவங்க மதத்தை பற்றி சொல்ல முடியும், மசூதியில் அவங்க மதத்தை பற்றி சொல்ல முடியும். இந்து கோயில மதத்தை பற்றி சொல்வதற்கு இடமில்லை. அதனால் இந்த அரசாங்கம் வந்து அங்கங்க இந்துக்களுடைய நீதி கதைகள், ராமாயணம், மகாபாரதம் நடத்துவதற்கு அரசாங்கம் நடத்தணும். சரியான வழியில அந்த பணங்களை செலவு பண்ணணும் அப்படின்னு நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த அரசாங்கம் வந்து மாறலைன்னா மாற்றுவதற்கான போராட்டம் நடக்கும். அதுக்காக இந்துக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு நடத்துவதற்காக ஒரு பெரிய பிரச்சாரத்தை இன்னும் செய்வதாக முடிவு செஞ்சு நீங்க ஏதாவது கேட்கணும். இல்லை, என்னெல்லாம் இந்துக்களுக்கு அநியாயமா நடக்குது, கோயிலினுடைய நிலங்கள் நிற்காம கோயிலுக்கு வந்து இந்துக்களுக்கு மாத்திரம் விரோதமா இருக்காங்க. கோயில் இடிக்கணும்னா இந்துக்களுடைய கோயில் மாத்திரம் இடிக்கிறாங்க, முஸ்லீம் கோயிலையும் கிறிஸ்தவ கோயிலையும் கை வைக்க போறது இல்லை. ஒரு சர்ச்சு மசூதி இருக்குது, சர்ச் இருக்குதுன்னா அந்த இடத்துல ரோடு போடுவாங்க, அவங்க அந்த சர்ச்சுக்கு வளைஞ்சு போகும் ரோடு. இந்து கோயில் மாத்திரம் ஆக்கிரமிப்புல இருக்குதுன்னு எடுப்பாங்க, அது உடனடியே அடிக்கிறாங்க. இது மாதிரி இந்துக்களுக்கு விரோதமாக துரோகம் பண்றாங்க இந்த அரசாங்கங்கள். இதை மாற்றணும்னு இந்துக்கள்கிட்ட இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்லணும். மக்கள்கிட்ட இது கொண்டு பிரச்சாரத்து மூலியமா மக்களுக்கு கொண்டு போவோம். அப்புறம் ஏதாவது பெரிய லெவலில் மாநாடு, பொதுக்கூட்டங்கள், அது மாதிரியான வகையில் இந்த போராட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துவோம். மக்களுடைய எழுச்சியாக வருகின்ற 2026 அடுத்த தேர்தல் வரப்போகுது. அதுக்கு இந்த அரசாங்கம் செவி சாய்க்கல, அதில் பாடம் கற்பிக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணுவோம். எம்பி எலெக்ஷன் பிஜேபி வந்து 100 தொகுதி தான் இப்ப எதிர்கட்சிகள் வந்து வேற என்ன சொல்ல முடியும்? 100 தொகுதினாலும் சொல்லிட்டாங்க. ஏமாந்தா வந்து ஒரு 50 நாள் 40 தொகுதி தான் ஜெயிக்கும், தமிழ்நாட்டில் ஒன்றும் வராது, அங்கே வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எதிர்கட்சியினுடைய வேலை, அது சொல்லத்தான் செய்வாங்க. அவங்களுடைய வந்து இன்னைக்கு வடநாடுகள் பகுதியில எல்லாம் இந்த அயோத்திக்கு பின்னாடி இந்த அரசாங்கமானது நாடு முழுவதும் வெளிநாடுகளையும் ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி இருக்குது. பல்வேறு நினைத்து பார்க்க முடியாத சட்டங்கள் எல்லாம் நம்முடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் நிறைவேற்றி இருக்கின்றார். குறிப்பாக 370 ஆகட்டும், இப்போ பொது சிவில் சட்டம் வரணும், அப்படி அதுக்கான ஒரு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு, விவாதம் நடந்துட்டு இருக்குது. பலமான பிரதமர். இதெல்லாம் இந்த எதிர்கட்சிகள் பிடிக்காம இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமா அவங்க 400 தொகுதி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கருத்து கணிப்பெல்லாம் அப்படிதான் வந்துட்டு இருக்கு.
எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இந்த டைம்ல வந்து பிரதமர் மோடி வந்து ஒரு சில சர்ச்சைக்குரிய பேச்சு பேசாருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர் நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க அப்படி எதையாவது சொல்லணுமல்ல. இப்போ மன்மோகன் சிங் எப்போ ஏதோ சொன்னார்னு சொல்லி அதை கோடிட்டு காமிக்கிறாரு இன்றைய பிரதமர். காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு, நாங்க விவாதிக்க தயார் அப்படின்றாரு. காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு, மோடி நான் விவாதிக்க தயார், பத்தி விவாதிக்க தயார். மோடிட்டு விவாதிக்க வேண்டியது இல்லை. சாதாரண பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் அவங்க விவாதம் பண்ண தயாரா இருந்தேன்னா பிஜேபி தயாரா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பத்தி எனக்கு தெரியாது. அவர் தயார்னு சொல்றாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அவர் சொல்றாரு, காங்கிரஸ் தலைவர் இல்ல, நாட்டுல பிரதமருக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. இவங்க எதையோ வந்து இவாட்டுக்கு அங்கங்க ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு இருப்பாங்க. சொன்னாலும் நிச்சயமா அதுக்கான ஆள் ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒன்றும் பிஜேபி பயந்துக்கிற மாதிரி ஆட்கள் அங்க இல்லை. விவாதிக்க தயாரா இருப்பாங்க. நிறைய விவாதம் பண்ணலாம், தாராளம் பண்ணலாம். எத்தனை தொகுதி வாய்ப்பு இல்ல, அவங்க 400 சொல்றாங்க, வருங்கிறது தான் நம்பிக்கை. எந்த ஒண்ணு அரசியல் கட்சி இல்லை. பொதுவாக கருத்து கணிப்பு மக்களுடைய சூழ்நிலையெல்லாம் பார்த்தா நிச்சயமா அவங்க கூட்டணியில் வந்து வருங்கிறது தான் நாங்க நினைக்கிறோம். எந்த ஒன்று நினைக்கிறோம். இந்து முன்னணியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுக்கும்? எதுக்காக? ஒரு நாள் கட்சி இப்ப இந்த மாதிரி ஒரு பயிற்சி மாறும். அந்த மாதிரி அடுத்த கட்டமா என்ன மாதிரி இல்ல வந்து இன்னைக்கு வந்து போதை பொருள் அதிகமாயிருக்கு. இதை மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அந்த வீடுகள் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைய இன்னைக்கு போதைக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. அப்ப இது யாரு சரி பண்ணணும்னா பெண்கள் தான். அதுக்கான பயிற்சி முகாம் தான் இது. அவங்க இது தொடர்ந்து அங்கங்க மாசம் மாசம் சந்திக்கணும், கோயிலுக்கு போகணும், அந்த குழந்தைகளுக்கு வந்து ராமாயண மகாபாரத கதை சொல்லணும். இப்படியாக அவங்களுக்கு நம்ம வழிகாமிக்கிறது இந்த பயிற்சி முகாம். இது தொடர்ந்து வருஷத்துல ஒரு தடவை நடக்கும். அங்கங்க மாசத்துக்கு ஒருக்க சந்திப்பாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா என்னெல்லாம் பண்ணணும், எப்படி இந்த ஆன்மீக இதெல்லாம் அவங்க மத்தியில் குழந்தைங்களுக்கு கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு அதை பத்தி அவங்க விவாதம் பண்ணுவாங்க. இது வருஷம் நடக்கும். என்ன சொன்னது, இப்போ ராமகோபாலன் ஐயாவுக்கு அப்புறம் நீங்க வந்து டீம் சொன்னாரு, உங்களுடைய மேம்பாட்டு பணி எப்படி இருக்கும் நினைக்காது? அதாவது கோபால்ஜி ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பெரிய வழிகாட்டி. அவர் நான் மாத்திரம் இல்லை, லட்சக்கணக்கான தொண்டர்கள் உருவாகியிருக்காங்க. இன்னைக்கு 30-40 பேர் மாநில பூரா சுற்றுப்பயணம் பண்ணி ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்குது. அவர் விட்டு போனது சனியா நான் மாத்திரம் இல்லை, நூற்றுக்கணக்கான பேர் இதுக்காக வேலை செய்யறாங்க. குறிப்பா மாநில பொறுப்பாளர் ஒரு 20-30 பேர் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் சுற்றுப்பயணம் பண்ணி இன்னைக்கு பெரிய எழுச்சி இருக்குது. அவர் விட்டு சென்ற பணி இவங்க எல்லாம் சேர்ந்து செய்யறாங்க. அதான் நான் ஒரு கூட அவங்களோட கருவியா இருக்கு. போதைப் பொருள் உள்ளவருக்கான காரணம் என்னவா இருக்காங்க? ஆளுங்கட்சியா இருக்குமா சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சியெல்லாம் வந்து இது ஒரு சர்வதேச சதி. இந்த போதைப் பொருள் மூலியமாக இந்துக்களுடைய வளர்ச்சி, இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கணும். போதைப் பொருளை அடையிட்டு அவன் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டான். படிக்கணும், ஒரு ஐபிஎஸ் படிக்கணும், ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னா போதைப் பொருள் ஆகிட்டா அதை பற்றி அவனுக்கு அந்த ஐடியா இருக்காது, சிந்தனையா இருக்காது, மங்கிடும். சாயந்தரமான அதை தேடுவான். இதுதான் வந்து வெளிநாட்டுடைய சதி. இந்தியா வந்து இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்குது, எப்படி தடுக்கிறது அப்படின்னு. அதனால நிறைய முஸ்லீம் நாடுகள், ஆப்கானிஸ்தானி, பாகிஸ்தான், இந்த மாதிரி நாடுகள் வந்து நிறைய போதைப் பொருள் வருது. போதைப் பொருள் மூலியமாக இவங்களையெல்லாம் மழுங்கடிக்கணும், மூளை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வர்றாங்க. இதை பயங்கரவாதிகள் பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு இது மூலியமாக இதுவும் நடக்குது. நிறைய வந்து இந்த வரக்கூடிய வருமானம் அந்த பயங்கரவாதத்துக்கு பயன்படுது. இப்போ குறிப்பாக நமக்கு இங்கே சென்னையில் ஜாபர் சாதிக் இருந்தார், திமுகவில் ஒரு முக்கிய பிரமுகர். எப்போ வேணாலும் போய் முதலமைச்சர் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தார். இன்னைக்கு சர்வதேச லெவலில் அவர் வந்து போதைப் பொருள் கடத்துக்க புதுசு புதுசாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய இன்னும் கண்டுபிடிக்கணும். புதுசாக கூட யாரெல்லாம் தொடர்பு இருந்தாங்க, அவர் எவ்வளவு சினிமாவுக்குள்ள எவ்வளவு செல்வாக்கு வச்சிருந்தாரு, அரசியல்வாதி எவ்வளவு செல்வாக்கு வந்திருக்கான்னு இன்னும் இது வெளிக்கிட்டு வரணும். இது மாதிரி நிறைய இடங்கள் நடக்குது. இது முழுக்க இந்த வருமானம் பயங்கரவாதிகள் பயன்படுது.